Hi students, இன்னைக்கு நம்ம class 12 business mathsல 4th chapter differential equationsல exercise 4.1ல 4th sum பாப்போம் இந்த வீடியோல. Find the differential equation of the family of all straight lines passing through the origin னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு நமக்கு general equation என்னன்றது தெரியணும். அதுல இருந்து நம்ம differential equation ஃபார்ம் பண்ணனும். Differential equations means அந்த differentiation அதாவது dy by dx இருக்கிற மாதிரி ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண சொல்றாங்க நமக்கு. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு சொல்யூஷன் பார்க்கலாம். General equation of the straight line passing through the origin. Passing through the origin is y is equal to mx. Origin வழியா பாஸ் ஆகல இன்டர்செப்ட் இருக்குன்னா y is equal to mx plus c ன்னு வரும். இங்க c ன்றது வந்து 0 ஆயிடு, mx plus 0. ஓகேவா? So அப்போ y is equal to mx plus c ன்றது இது எழுதிட்டோம். இதுதான் general equation of the family of straight line passing through the origin. இப்போ இது என்ன பண்ண போறோம்? Differentiating with respect to x. So x ஓட differentiate பண்ணும். இதை differentiate பண்ணும்போது என்ன ஆகும்? y differentiate பண்ணோம்னா dy by dx is equal to mx differentiate பண்ணும்போது m ன்னு வரும். With respect to x ஓட பண்றோம் இல்லையா? அப்ப dy by dx is equal to m ன்னு வரும். So substitute this m value in y is equal to mx. இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் நம்ம. ஓகே, சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன ஆகும்? y is equal to m க்கு பதிலா நான் வந்து dy by dx போடுறேன். dy by dx into x. So dy by dx வச்சு ஒரு ஈக்குவேஷன் வந்துச்சா? This is your required differential equation. Is the required differential equation. ஓகேவா? இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.